இது குலத்தொழிலாவே நடக்குமா? அப்படின்னு இது நடக்காது. ஏன்னா ஒருத்தன் ஏன்னா அதிலேயே வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமூகத்தில வேலை செஞ்சு ஒரு அரசு ஊழியரா இருந்ததால, அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பொருளாதார ரீதியா இப்போ நம்ம பணி நிரந்தரமாக்கி அரசு ஊழியரா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பிள்ளைகள அவங்க படிக்க வருவாங்க வைக்கிறதுக்கான தானே. வாய்ப்பு இப்ப இருக்கு. பெரும்பாலும் அன்னைக்கு இருந்த அரசு ஊழியர் கார்ப்பரேஷன்ல அரசு ஊழியர்களா இருந்தவங்களோட பசங்கலாம் படிச்சு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அதுலயும் கொஞ்சம் பின்தங்கினவங்க, கல்வியில பின்தங்கினவங்க, இல்ல அ வ கொஞ்சம் வலுவற்றவங்க இவங்கலாம் தான் இதுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வலுவானவர்கள்லாம் படிச்சு பேராசிரியரா போறாங்க. அ இப்ப நல்ல மேல்நிலைக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். இப்ப அதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பணி நிரந்தர தன்மையும் இருக்கிற வரைக்கும் அத முற்றிலுமா ஒழிக்கணும். அதுல நவீன கருவிகள் வரணும். அவங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கணும். அவங்க கையில மலம் அள்ளக்கூடாது. இதெல்லாமே சரிதான். ஆனா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறவங்கள நம்ம உதிரியா விட்டுறக்கூடாதுல்ல. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்கு வந்து அரசே நேரடியா அவங்களுக்கு ஊதியம் தரணும். அவங்க பணிக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். எல்லாம் மேம்பட்ட விலை அவங்க வாரிக்கிட்டு இருக்கிறவன் வாரிக்கிட்டே இல்லாம, ஒரு அரசு துறையா இருந்தா அவன் அடுத்த கட்டத்துக்கு போவான்.